படித்தவர்களுக்கு அந்த பாமரனுக்கு அந்த கோமணம் கட்டினவன் புள்ள போய் ஐஏஎஸ் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கும். ஜாதியை சார்ந்தவர்களும் முன்னேறணும், அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும்ன்றீங்க. அதே நேரத்துல வன்னியர்களுக்கு 15% தனித்து கொடுங்க அப்படிங்கும்போது மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? சிலர் மட்டுமே அந்த சமூகத்திற்கான அக்கறையை காமிக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸோடு அவரது மகனுக்கு இடையான இந்த பிளவு கூட்டணியாக பார்க்கிறீர்களா, அல்லது அது தற்காலிகம் தேர்தலுக்கான அரசியலா பார்க்கிறீங்களா? பணத்துக்காக எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அந்த பணத்துக்காக ஓட்டு போடும் நல்லவர்கள் யாரும் ஜெயிப்பதில்லை. கூட்டணி எங்கள் கொள்கைக்கு ஒத்து வராதனால் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. அரசியலை பொறுத்தவரையும் உண்மை பேசுறவருக்கு என்னைக்குமே வாய்ப்புகள் கம்மி. எத்தனை முறை சிறை சென்று இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பாமக போய் யார் சிறை சென்றார்? ராமதாஸை பொறுத்தவரையும் உண்மைக்கு புறம்பாக தான் பேசுவார். அவர் டாக்டர் ராமதாசும் ஒன்றுதான், அன்புமணி. கொள்கைப்படி இருந்தால் எங்க தலைவர் மாதிரி தான் இருக்க வேண்டும். கலைஞர் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நடிகர்கள். இன்னைக்கெல்லாம் விமர்சனம் பண்ணா அவர்களை அடிப்பதற்கான ஆயத்தங்களை பண்ணி அப்ப மக்கள் பணியை செய்யறதுக்கு நீங்க முன் வந்துருக்க கூடாது இல்ல? மக்களுக்காக போராட இப்ப கேட்டீங்க இல்லையா, ஏன் மக்களுக்காக போராடவில்லை என்றால் மக்கள் காசு வாங்கிட்டு தான் கூட்டத்துக்கே வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க பொதுநலத்துக்காக ஒரு கூட்டம் கூட்டினாலும் அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாதான் வருகிறார்கள். தனியாக இப்ப தீரன் கட்சி ஆரம்பித்தார், அவரை ஒன்னு இல்லாம ஆக்கினார் ராமதாஸ். பாலப்படையார் கட்சி ஆரம்பித்தார், வன்னியர் சங்கம் ஆரம்பித்தார், அவரை ஒன்னு இல்லாம ஆக்கினார். தன் பிள்ளை பாசத்தினால் அவரை ஒன்றும் செய்யாமல் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் ராமதாஸை மீறி யாரும் இல்லை. இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே. கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசியலில் மிக முக்கியமான நபராக திகழக்கூடிய திரு அருண் கண்ணாடி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசியல்வாதிகளாலும் மாற்று சமூக மக்களாலும் மதிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மனிதர். அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு அருண் கண்ணாடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை எவ்வளவு கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இனிய தமிழ் வணக்கம் சார். அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சி, நீங்க அரசியல் கட்சியா ஒரு சமூக அமைப்பா செயல்படுறீங்களா சார்? அரசியல் கட்சி இல்ல, அரசியல் கட்சி அப்படிங்கும் போது தேர்தல் காலங்கள்ல நீங்க ரொம்ப அமைதியா ஒதுங்கி இருக்கிறீங்க இல்லையே? தேர்தல் நாங்க எல்லா தேர்தலும் போட்டிட்டு ஒவ்வொரு தேர்தல் ஒரு லெட்டர் பேட் கட்சிகளுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள், அந்த ஒரு லெட்டர் பேட் கட்சி என்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக மக்களுக்காக போராடாதவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் லெட்டர் பேட் கட்சி என்று சொன்னால் எலெக்ஷன்ல நிக்காம மக்களிடம் சந்திக்காம இருக்கிற லெட்டர் பேடு தான் லெட்டர் பேட் கட்சி. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேட்பாளரும் குறைஞ்சபட்சம் 4000 to 5000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். நான் 2009 தேர்தலில் போட்டியிடுகின்ற போது எனக்கு 13,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சிக்காக. இல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருப்பதை கண்கூட அறிய முடிகிறது. ஆனா அதே நேரத்துல மற்ற மாவட்டங்கள்ல சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா? ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறார்கள், குறிப்பாக மதுரையிலும் இருக்கிறார்கள், காளையார் கோவில் இருக்கிறார்கள். இப்படி அனைத்து இடத்திலும் கிளைகள் இருக்கின்றன. அதற்கான நிறுவனர் செம்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திரு CN ராமமூர்த்தி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை இகழ்ந்துரைப்பதற்காகவும் விமர்சிப்பதற்கு மட்டுமே கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையை சொல்லுகின்ற போது இப்படி எல்லாம் ஒரு கதையை சோடிப்பது உண்டு. உண்மையை இன்னைக்கு எங்க தலைவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாவும் பிள்ளைக்கும் ஒற்றுமை இல்லை என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தார். இல்ல, அதுதான் அவருடைய ஊடகத்தில் அல்லது குடும்பத்தில் ஏதோ மூடல்கள் இருந்தால் மட்டுமே திரு CN ராமமூர்த்தி அவர்கள் மீடியாக்களால் கொண்டாடப்படுகிறார். மற்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திமுகவினுடைய தூண்டுதலுங்கிறாங்க. திமுக நாங்க எந்த சீட்டும் வாங்கல, உறவும் இல்லையே எங்களுக்கு. அவர்களோட நட்பில் இருக்கிறீர்கள். எங்க தலைவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியார் நட்பில் இருக்கிறார், கலைஞருடைய மகனும் கலைஞரும் நட்பில் இருந்தார், ஸ்டாலின் அவர்களும் நட்பில் இருக்கிறார். நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனா இன்னைக்கு சிறு சிறு கட்சிகள் கூட தேர்தல் அரசியல் குறித்து பேசும்போது அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சி எந்த கூட்டணியில போறீங்க அப்படின்ற எந்த ஒரு பேச்சும் இல்லை, தனித்து போட்டியிடுகிறீர்கள் தான் ஒரு விஷயம் இல்ல. எங்களுடைய கொள்கைக்கு இணையாக எந்த கட்சியும் வரவில்லை. மெயின் என்னவென்று கேட்டால் சமூக நீதிக்காக போராடுகிற கட்சி. அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், அனைத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைவருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலே வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காகத்தான் நாங்கள் கட்சி துவக்கப்பட்டதே. அந்த அடிமட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிறவர்களும், இன்னைக்கு பிராமணன் எடுத்தாலும் அதிலும் வறுமையில் இருக்கிறார்கள், வன்னியர் எடுத்தாலும் வறுமையில் இருக்கிற, SC எடுத்தாலும் வறுமையில் இருக்கிற. இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும். அந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? பொருளாதார இடஒதுக்கீடு என்பது வேறு,
நாம சமூக நீதிக்காக போராடுகின்ற போது பொருளாதாரத்தை அங்கே வைத்துட்டால் அவன் எப்படி மேல வர முடியும்? இப்போ ஒருத்தன் படிக்காமையே இருப்பான், அவன் வசதியா இருப்பான், அவனுக்கு எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும்? அப்ப என்னன்னு கேட்டா அந்த படிக்காதவனை தான் நம்ம மேல கொண்டு வரணும். பொருளாதாரத்தை வச்சு நம்ம பண்ணோம்னா படிக்காதவன் எப்படி வருவான்? இப்ப என்னன்னு கேட்டா அவங்க அப்பா படிச்சிருக்க மாட்டார், அந்த பிள்ளைங்க யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அவர் நல்ல பணக்காரனா இருப்பார், அவருக்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்? இப்போ ஒரு பிராமணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் படிக்காம இருப்பான், கோயில மந்திரம் ஓதிட்டு இருப்பான், அந்த சமூகத்திலேயே அந்த குடும்பத்திலேயே யாருமே அரசாங்க வேலை இல்லாம இருப்பாங்க. அந்த அரசாங்க வேலை இல்லாதவனுக்கு என்ன நிலைமை? அவங்க மணி ஆட்டுறது அவங்களுடைய பூஜை புனஸ்தானங்கள் தான். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் இருப்பான், அவன் பிள்ளை கொடுக்குன்னு நம்ம சொல்லலை. யாரு உயர்ந்த குலத்திற்கும் சரி தாழ்ந்த குலத்தில் இருக்கும் நடுத்தரவங்க யாரா இருந்தாலும் படித்தவர்களுக்கு அந்த பாமரனுக்கு அந்த கோமணம் கட்டினவன் புள்ள போய் ஐஏஎஸ் ஆகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும், பிராமணா இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, கோணாராக இருந்தாலும் சரி, அனைத்து சமூக மக்களும் சமூக நீதிக்கான போராட்டம் என்று சொன்னா நீங்க சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தும் போது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டையும் நீங்க வந்து ஆமா, வன்னியருக்கான 15%. நீங்க 10.5% தவறானது. 15% மேல் வந்தால்தான் வன்னியர்கள் பெரும்பாலுமான தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறார்கள். உங்களுடைய இந்த கருத்தையே முரண்பாடு இருக்குல்ல, எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் முன்னேறணும், அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும்ன்றீங்க. அதே நேரத்துல வன்னியர்களுக்கு 15% தனித்து கொடுங்க அப்படின்னும் போது மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? நிச்சயமா பாதிக்க. ஏன்னா கடந்த தேர்தலில் இந்த எதிரொலி தானே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து பிரித்தாளும் சக்திகளுக்காக இப்படி அதை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க பொதுவாக பார்க்க போனா அரசியல் என்பது உண்மையான அரசியல் என்று சொன்னால் யாரும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறவர்கள் இன்று. அன்று இருந்தவர்கள்லாம் மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள். நீங்க காமராஜ் காலத்திலே கக்கரைக்கு எப்படி மந்திரி பதவி கொடுத்தார்கள்? அந்த சமூக மக்கள் வந்து அவரிடம் வந்து முறையிடுவார்கள். இப்போ ஒரு முதலமைச்சர் நேரடியாக பார்க்க முடியாது. அப்ப நேரடியாக பார்க்க முடியலங்கும் போது அந்த சமூக மக்களுக்கான ஒரு அமைச்சர் இருந்தா அவர் போய் அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அது சட்டமன்றத்துல சட்டமாக்கப்படும். இதற்காக தான் அந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியிலையும் அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த அமைச்சரை அந்த சமூகத்தை சேர்ந்தவர் பார்க்க முடியவில்லை. ஒரு சிலர் மட்டுமே அந்த சமூகத்திற்கான அக்கறையை காமிக்கிறார்கள். ஒரு சில சமூகங்கள் அந்த சமூகத்துக்கு அக்கறையை காமிப்பதில்லை. குறிப்பாக ஜாதியின் அடிப்படையில் அமைச்சர் பதவிகள் ஒதுக்கப்பட்டாலும் கூட அமைச்சர்கள் வந்து கட்சியை சார்ந்துதானே செயல்பட வேண்டியது. கட்சி என்பது எதற்கு என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கானது கட்சி. சமூகம் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த சமூகத்து மக்களுடைய அடிமட்ட உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போது சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து சொல்லுகின்ற போது அவர் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக வாய்ப்பாகத்தான் இதை சொல்லுகிறோமே தவிர அப்போதுதான் சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும். நீங்கள் சட்டங்கள் ஏற்றப்படுகிறது என்னவென்று சொன்னால் மக்களுக்காக ஏற்றுகின்ற சட்டங்கள் தான் நிலைத்து நிற்கும். எத்தனையோ சட்டங்கள் இன்று போடப்பட்டிருக்கிறது, எதுவாவது நடைமுறையில் இருக்கிறதா சொல்லுங்கள். ஒவ்வொரு சட்டங்களும் ஒவ்வொரு பிரச்சனை வருகின்ற போதுதான் சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. பிரச்சனைகள் இல்லாத போது எந்த சட்டங்களும் ஏற்றப்படவில்லை. ஏற்றப்பட்ட சட்டங்களுக்கு தான் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் நிச்சயமாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்றப்பட்ட சட்டங்களை அதிகாரிகள் கடைபிடித்தார் என்று சொன்னால் மக்களுக்கு இந்த வறுமை வந்திருக்காது. டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுதான் உங்களுடைய அமைப்பு உருவானது. இப்ப அந்த டாக்டர் ராமதாஸோடு அவரது மகனுக்கு இடையான இந்த பிளவு வந்து நிரந்தரமானதாக பார்க்கிறீர்களா அல்லது வந்து அது தற்காலிகம் தேர்தலுக்கான அரசியலா பார்க்கிறீங்களா? அது தேர்தலுக்கான அரசியல், எதுவும் நிரந்தரம் அல்ல. இது இந்த ஒரு குற்றச்சாட்டு, இந்த பிளவுக்கான அவசியம் என்ன வந்தது? கூட்டணி தான். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்பா பிள்ளைக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது. நீ இங்க போவாத இங்க போவாத, அதான் அவர் பண்ண ஊழலுக்கு பாதுகாப்புக்காக போயிருக்கிறார் அன்புமணி. இதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். அனைத்து இந்திய பாட்டாளி மக்கள் முன்னேற்ற கட்சி இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பெற்றது. அந்த தயக்கம் எதனால் இருக்குது? எதனால் என்று சொன்னால் தயக்கம் வந்து காசுக்காக மக்கள் மாறிவிட்டார்கள். பணத்துக்காக எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. அந்த பணத்துக்காக ஓட்டு போடும் நல்லவர்கள் யாரும் ஜெயிப்பதில்லை. முன்பெல்லாம் இண்டிபெண்டா நின்றவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. தமிழகத்துல 10 பேர் 5 பேர்லாம் ஜெயிச்சிருக்காங்க. 52 பாத்தீங்கன்னா அதிக பேர் சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலை மக்களுக்காக உழைக்கிறவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. இன்று ஒரு நாள் கூத்துக்காக 5 வருஷத்தை வீணாக்குகிறார்கள் மக்கள். இன்னைக்கு எந்த ரோடு சரியா இருக்கிறது சொல்லுங்க. இதனால கூட ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அமைப்போ வந்து உயிர்ப்போடு வாழணும்னா அதிகாரம் வந்து அவசியமாக இருக்காது. நீங்க சொல்லக்கூடாது மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா கூட அதிகாரம் இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும். நீங்க அதிகாரிகளை அப்ப வந்து நீங்க ஒரு கூட்டணியில இணைந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 சீட்டுகளையோ அல்லது 2 சீட்டுகளையோ பெறுவதற்கான முயற்சிகளை திரு சி என் ராமமூர்த்தி அவர்களே மேற்கொள்ள மறுக்கிறார். கூட்டணி எங்கள் கொள்கைக்கு ஒத்து வராதனால் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதற்கான ஏற்பாடு எங்கள் கொள்கைக்கு ஒத்துவருடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று தலைவர் அன்றும் சொல்லியிருக்காரு, இன்னும் சொல்லி. அப்படி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு உடன்பாடு அப்படின்றது வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயமா தானே இருக்கும். ஏன்னா
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து அது வேறுபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் கட்சி ஆரம்பிச்சார். இதுவரையும் ஒரு எலெக்ஷன் நிக்கல. ஆதரவு தான். அதனாலதான் நான் உங்களை கேட்டேன், நீங்க தேர்தல் அரசியல் நோக்கி போகிறீர்களா, சமூக நாம வந்து செயல்பாடு? என்னன்னா ரெண்டும் ரெண்டு கண். சமூக அரசியலும் உண்டு, தேர்தல் அரசியலும் உண்டு. அதனாலதான் நாம இன்னைக்கும் எங்க தலைவர் நிலைத்து நிற்கிறார். இன்றைய தேர்தல் கூட்டணி சூழல்களை பார்க்கும்போது பாமகவுடைய நிலைமை மிகவும் இழிவாக இருப்பதாக தோன்றுகிறது உங்களுக்கு. ஏன்னா வட மாவட்டங்கள்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக அவர்கள் கருதப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியான ஒரு டாக்டர் ஐயா அவர்களுடைய அந்த தடுமாற்றமோ, அன்புமணி அவர்களுடைய உண்மை மக்களே வன்னியர் மக்களே தடுமாறிதான் இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருந்தால் ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாம். இப்படி இருக்கின்ற போது வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த இடஒதுக்கீடை பெற்றுத் தருவதில் அதிகமான பங்கு, முக்கியமான பங்கு தனக்கு தான் இருப்பதாக CN ராமமூர்த்தி அவர்கள் அடிக்கடி பேட்டிகளில் சொல்வாரு, நேர்காணல்களையும் சொல்வாரு, செய்தியாளர் சந்திப்பையும் சொல்வாரு. ஆனா அது உண்மை என்கின்ற பட்சத்தில் வன்னிய மக்களிடமிருந்து ஏன் அங்கீகாரம் கிடைக்கும்? என்னைக்குமே தமிழகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய்யுக்கும் புரட்டுக்கும் தான் அதிக மவுசு உண்டு. தங்கம் என்னைக்குமே தங்கமாக தான் இருக்கு. தகுடு அது முலாம் பூசியதற்கு தான் அதிக மவுசு உண்டு. அந்த மாதிரி அரசியலை பொறுத்தவரையும் உண்மை பேசுறவருக்கு என்னைக்குமே வாய்ப்புகள் கம்மி. உண்மை இல்லாமல் பொய்யும் புரட்டும் பேசுறது வாய்ப்புகள் அதிகம். இல்ல, ஒருவேளை அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் மக்கள் அவர் பின்னாடி திரளல அப்படின்னு மக்கள், நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எங்க கூட என்ன இருக்காங்க, நாங்க எந்த ஊருக்கு போனாலும் எங்களை வரவேற்கிறாங்க இல்லையா? இந்த சாயம் பூசப்பட்டவர் மட்டும் வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்பார்ல தவிர, ஏன்னா அங்க ஆதாயம் பெறுகிறார்கள். நாங்கள் முதலில் பாமகவை வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கின்ற போது ஒவ்வொரு கிராமத்திலும் போய் நாங்கள் நம்ம வன்னியர் சங்கம் என்ற மனுவை அந்த உறுப்பினர் படிவத்தை கொடுக்கும் போதே எனக்கு அன்றெல்லாம் திமுக அதிமுக எங்களை அடித்திருக்கிறார். அன்னைக்கு அந்த அடி உதையெல்லாம் வாங்கி கொண்டுதான் அந்த அமைப்பை கட்டமைத்த அமைப்பிலே நீங்கெல்லாம் எப்போது நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீ, எப்போது வரப்போகிறீ, எப்போ எம்எல்ஏ வரப்போறீங்க எங்களை கேலி செய்தவர்கள் தான். இன்னைக்கு 30-40 எம்எல்ஏ நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை முறை சிறை சென்று இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பாமகவை போய் யார் சிறை சென்றார்? இதே அன்புமணி சிறை சென்றிருக்கிறாரா? இல்லை. நாங்கள் எல்லாம் இதற்கான பல போராட்டங்களை பண்ணி மரம் மறுத்து போலீஸ்கிட்ட அடி வாங்கி வாங்கி சிறை சென்றவர்கள். இன்னைக்கு சிறை சென்றவர் யாரும் அங்க இல்லை. தந்தை மகனுக்கிடையான பிரிவுக்கு பிறகு கூட டாக்டர் ராமதாஸ் பேட்டியளிக்கும் போது அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து என்னுடைய முதல் தவறு, மத்திய அமைச்சராக்கியது தவறு அப்படின்னு குறிப்பிடுகிறார். அவனுடைய குடும்பம் அரசியலுக்கு வராதுன்னு சொன்ன சூழல்ல இந்த தவறை நான் செய்தேன்னு அவர் குறிப்பிடும் போது மீண்டும் அவரது மகளை கொண்டு வந்து முன்னிறுத்துவது அவர் செய்த சத்தியம் பூரா பொய். இதே கள்ளக்குறிச்சியிலே சத்தியம் செய்தார், என்னை சவுக்காலறிங்கள் என்று சொன்னார். அந்த சொன்னது வந்து கள்ளக்குறிச்சியில் தான் சொன்னார். கள்ளக்குறிச்சி மந்தவெளியிலே மேடையிலே பேசியது உண்மை. இல்ல, மகனை கொண்டு வந்து தவறை வைத்து விட்டேன்னு சொன்ன அவரு திரும்பவும் மகளை முன்னிறுத்த வேண்டிய அவசியம் சொல்றேன். இப்ப அவருடைய தளபதிகள் அவரு ராமதாஸை பொறுத்தவரையும் உண்மைக்கு புறம்பாக தான் பேசுவார். அவர் ஒரு நாடக காலங்கள் மாறும் போது அவரும் அப்படியே மாறுவார். அவருக்காக ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அவர் நம்மளை நம்பி இந்த கூட்டம் இருக்கிறது, நம்ம எதை வேணாலும் செய்யலாம் என்று சொல்லுவார். அந்த ராமதாஸ், நீங்கள் நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், அவர் டாக்டர், மதிக்கத்தக்கவர். அதே சமுதாய மக்களை மதிக்கிறார் என்றது இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரை காண போகின்ற வன்னியர்களை ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைப்பார். அவர் மட்டும் சுடுசான நாற்காலியில் உட்காருவார். சமூகம் நீதி என்பது எங்கே இருக்கிறது சொல்லுங்கள்? சமூகம் நீதி என்பது நீங்களும் ஒரே சீட்டு, நானும் ஒரே சீட்ல உட்கார வேண்டும். அவர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் பாருங்க, தனித்தனியா தான் அந்த நாற்காலில தான் உட்காருவாங்க. நான் சொல்வது என்றால், நீங்கள் வயசில் பெரியவர், மூத்தவர் என்பதெல்லாம் நீங்கள் அதில் உட்காரலாம். உங்க பொண்ணுக்கு பக்கத்துல பாருங்க, உங்க பொண்ணுக்கு அந்த சீட் கொடுக்குறீங்க, அது எந்த நியாயம்? உங்கள்ட்ட எங்க இருக்கு சமூக நீதி? வயசுல பெரியவர் நீங்க எப்படி வேணா இருக்கலாம், வருவர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரியான இடம் கொடுக்க வேண்டும். இல்ல, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வன்னியர்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை டாக்டர் ராமதாஸ் செய்திருக்கிறார். அது மாதிரி ஒரு தலைவர் வந்து மற்ற சமுதாயத்துல நீங்க அப்படி கிடையாதுங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வெளியே வரல. அவங்கள வெளியே வராத காரணம் இவர்கள் வந்து அவர்களை மிரட்டுகிறது, அடிக்கிறது, உதைக்கிறதாக இருந்தது. அதனால் நமக்கு ஏன் இந்த சமுதாய எக்கேடா போகட்டும் என்று சொல்லித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை கெடுப்பதிலே நம்மளுடைய டாக்டர் ராமதாசும் ஒன்றுதான், அன்புமணியும் ஒன்றுதான். சமூகத்தை இதுவரையில் 2 பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் சமூகத்தை? பாட்டாளி மக்கள் கட்சி என்று செய்ததை இதுவரை இந்த சமூகத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள்? நான் சமூகத்தை கூட விடுங்கள், ஆனால் இந்த சிறை சென்றார்களே அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? சிறை சென்றவர்கள் கூட விடுங்கள், அந்த உயிர் நீத்த குடும்பங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்கள். இதுதான் இந்த சமூகத்தினுடைய நிலை. இன்று யார் நடிக்கிறார்களோ அவர்கள் பின்னு போகின்ற சமூகம் இது. ஆட்டு மந்தை என்று சொல்வார்கள் இல்லையா?
ஒரு ஆடு முன்ன போனதுன்னா எல்லா ஆடும் பின்னாடியே போகும். செம்படி ஆடு கூட்டம் என்பார். சிந்திக்க தெரியாத எங்கள் மக்கள், நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று சிந்திக்க தெரியாது. அதனாலதான் இந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்லுகிறோம், ஆண்ட ஜாதி என்று சொல்லுகிறோம். ஆண்ட ஜாதி இன்னைக்கு அடிமையாக இருக்கிறது காரணம் என்றால் இந்த மாதிரி சில ஆட்களால் தான். அவர்களுக்கு இவர் எதுவும் செய்யாதனால்தான் இன்னைக்கு இந்த சமூகம் இந்த தலைகுனிவில் இருக்கு. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய மனிதனும் அவருடைய சுயமுயற்சியால் வந்திருக்கிறார். சமூகத்தை சமூகமே அழிக்கிறது. வன்னிய மக்களுடைய ஒரே பிரதிநிதியாக இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருப்பதாக அவரோட ஆதரவாளர்கள் குறிப்பிட்டாங்க. அப்படி அவரை ஒரே பிரதிநிதியாக மக்கள் நினைக்கும் பட்சத்தில் தேர்தலில் ஏன் அவரை தோற்கடித்திருக்க வேண்டும்? அதுதான் சொல்லுகிறேன். அவர்கள் எதுவும் செய்யாதனால் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார். நாங்கள் 91 பண்ருட்டியா நிற்கும் போது தனித்து நின்று ஒரு தொகுதி வந்தோம். அதற்கப்புறம் 96 4 தொகுதி வந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி வைத்ததுலதான் 28-30 தொகுதி வந்தோம். தனித்து நின்று 4 தொகுதி வருகின்ற போது ஏன் இப்படி செய்யக்கூடாது? இதுதான் உலகம். இன்று சீமான் அவர்களோடும் விஜய் அவர்களோடும் இணைந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு கூட்டணியை அமைப்பார் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக்கப்படுகிறது. அதற்கான சாத்தியம் இருக்கிறதா? ஏன்னா கருத்து முரண்பாடுகள் கொண்டவர்கள், ஒரு நடிகன் பின்னாடி போகக்கூடாது, நடிகனை விமர்சித்தவர்கள் இன்று நடிகனுடைய தலைமையோ அல்லது கூட்டணியோ எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் எது வேணா நடக்கலாம். அந்த நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியதுதான். இதே அன்புமணி என்ன சொன்னார்? தயநக்கி என்று சொன்னார். யார? எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு 2 பேரும் கை கூக்குறார்கள். அதே மாதிரி டிடி விஜயநகரன் ஆட்சியை பிடித்தவர், அவர்லாம் எனக்கு தலைவனே கிடையாது என்று அப்படி சொன்ன மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் அதே மாதிரிதான் கடைசி நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு குழுதான் கொள்கைப்படி இருந்தால் எங்க தலைவர் மாதிரி தான் இருக்க வேண்டும். இல்ல இருந்தாலும் கூட திரு CN ராமமூர்த்தி அவர்கள் ஒரு அதிகாரத்தில் அமரும் போதுதான் அவரை நோக்கி இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மக்கள் பின்தொடர்வதற்கான விஷயமும் இருக்கும். ஆனா அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகள் கூட நீங்க ஈடுபடல. இல்லை. நாங்கள் அதிகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அறிவாயுதம் ஏந்திதான் இன்னைக்கு முத்தான 5 தீர்ப்புகளை பெற்றிருக்கிறார். இட உள்ஒதுக்கீடுக்கு அவர் தான் தீர்ப்பு பெற்றார். அந்த தீர்ப்பை முறையாக சட்டமன்றத்திலே பாஸ் செய்யாதனால்தான், அந்த சாராம்சங்களாம் அதுல கோக்காதனாலதான் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை மறு விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுத்தது சரியான என்ன அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, தீர்வுகளை அதுக்கு ஆவணங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்படவில்லை, அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இந்த 10.5% இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான ஒரு வலுவான ஒரு கருத்தாக இருந்தது. ஆனா இன்றைய கூட்டணியின் போது அது தொடர்பான நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி. உண்மை அவர்கள் என்னன்னு சுயநலம் தான் வாழ வேண்டும். முன்பே கூட சரியான சட்ட ஆலோசனைப்படி அந்த உள்ஒதுக்கீடை தீர்வு செய்தார் என்று சொன்னால், ஆய்வு செய்தார் என்று சொன்னால், அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் இந்த சட்டம் ஏற்றப்படுகிறது என்று சொன்னால் அங்க உச்ச நீதிமன்றமே அது தள்ளுபடி ஆயிருக்கும். இல்ல இப்ப 10.5% தாண்டி இப்ப 15% நீங்க வலியுறுத்துறீங்க. எதன் அடிப்படையில அப்படி கேக்குறீங்க? அதை மக்கள் தொகை அடிப்படையில. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்தப்படவே இல்லையா தமிழ்நாட்டுல? நடத்தலனால இப்ப நீங்க ஊர்ல பார்க்கும்போது எவ்வளவு பேர் இருக்காங்க எங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க நடத்தல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நீங்க முன்ன உங்க அப்பா அம்மா 2 பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு 4 பிள்ளைங்க 25 ஜனத்தொகை எவ்வளவு? இல்ல இருந்தாலும் கூட அது அரசாங்கம் வாங்கும் போது 40 கோடி பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 140 இருக்கிறாங்க. இது நம்ம இந்தியாவுல. அப்ப தமிழகத்துல 4 கோடி பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்காங்க. அப்ப டபுள் ஆகுது இல்லையா? அப்ப நம்ம அதை அது எப்படி டபுள் ஆனாலும் சதவீதம் மாறாது. நீங்க சதவீதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வன்னியரும் ஆதி திராவிடம் தான் அதிகம். எங்க வட மாநிலங்கள், வட மாவட்டங்கள், தென் மாவட்டம். தமிழகத்தை பொறுத்தவரை இவங்க தான் அதிகம். இந்தியாவை பொறுத்தவரையும் ஆதி திராவிடர், சத்திரியர் அதிகம். இங்க நம்ம வன்னியர்னு சொல்றோம், ஓபிசி. ஆமா. வெளி மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா சத்திரியர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி அது திரு ஸ்டாலின் அவர்களோட ஒரு நட்பில் இருக்கிறீர்கள். தமிழக அரசு நினைச்சா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடத்திருக்கலாம்? ஸ்டாலின், கலைஞர் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நடிகர்கள், வார்த்தை ஜாலங்களால் மக்களை மயக்கக்கூடியவர்கள். இதுவரை அவர்கள் அதுதான் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார். இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்க? 40-50 ஆண்டு அரசியல் செய்திருக்கார்கள், ஆட்சி அமைத்திருக்கார்கள். நாங்கள் 5 பீடு 6 பீடு இருந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன குறைத்திருக்கிறார்கள்? இல்ல அவர்களை விருத்து விமர்சனம் கூட நீங்க முன்வைப்பதில்லையே. என்னன்னு கேட்டீங்கன்னா, விமர்சனங்கள் பண்ணவங்களும் என்ன ஆயிருக்காங்க? அந்த இருந்தவர்கள் எல்லாம் விமர்சனத்தை அதை ஒரு தூண்டுகோலா எடுத்தார்கள். இன்னைக்கெல்லாம் விமர்சனம் பண்ணா அவர்களை அடிப்பதற்கான ஆயத்தங்களை பண்ணி. அப்ப மக்கள் பணியை செய்யறதுக்கு நீங்க முன் வந்துருக்க கூடாது இல்ல? அரசியலை பொறுத்தவரையும் அயலாது அணுகாது குளிர்காய வேண்டும். இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது நீங்க ரொம்ப விகரசா போனீங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்.
அதுக்காக நாம ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் என்ன மக்கள் வீணா போடுவாங்க. அதனாலதான் நாங்க நடுநிலையாக மக்களுக்கான கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களின் நிலைப்பாடு என்னவாக சார் இருக்கு? என்ன மாதிரியான பிளான் பண்ணிருக்கீங்க? காலம் தான் பதில் சொல்லும். காலம் குறைந்த காலம் தானே இருக்கிறது. பதில் சொல்லணும்னா எப்படி? எல்லா கட்சிகளும் வேட்புமனு வாங்கினாங்க. தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு உடனடியாக செயல்படுத்த கட்டமைப்பு இருக்கிறதா? அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. தேர்தல் நேரத்தில் பாருங்க. இப்ப ஏனை பெருசு, எறும்பு சிறுசு. அது கடித்தால் வலிக்கும், இது மிதித்தால் உயிர் போகும். ஆனா யானை பார்த்து பயப்படுவாங்களா எல்லாரும்? எறும்ப நசுக்கி போட்டு எல்லாம் போயிருவாங்க. அந்த எறும்பு அந்த யானைக்குள்ள போச்சுன்னா யானை விடுங்க, மனுஷங்களை அந்த எறும்பு எங்க போகணுமோ அங்க போகும். இப்ப இதே மனுஷனுக்கு அந்த எறும்பு காதல போச்சுன்னா ராத்திரிலாம் தூங்க முடியாது. யானை யாரு அது எங்களுக்கு தெரியாது. அரசா பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் நாங்கள் தான் என்று சொல்வது அவரெல்லாம் யானை, யாரெல்லாம் அடக்கி வாசிக்கிறது அவங்க எல்லாம் எறும்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிறீர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசியலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த மாவட்ட அரசியலை எப்படி பாக்குறீங்க? யாருடைய மாவட்டத்தின் நான் தான் சொன்னேன், கூட்டணி அமைப்பதை பொறுத்துதான் நம்ம எந்த அரசியல் நிலவரங்களை பத்தி பேசலாம். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் நாம அதை பத்தி பேசலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கிறது. நிறைய இருக்கு. ஆனா எதுவுமே யாரும் பேச மாட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாங்க நிறைய பொதுவா இல்ல. ஒரு ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ வலுவாக இல்லை. பேருந்து நிலையம் உட்பட டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைப்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் இருக்கும். பல்வேறு இல்ல அப்ப அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கும் போது அதை தடுப்பதற்கான சாத்தியம் என்னதான் இருக்கிறது? இல்லையே, எங்கேயும் எங்க நடந்தது சொல்லுங்க. எங்கேயும் நடக்கல. இந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பாமகவிற்கு புத்துயிரை அளிக்கும் நினைக்கிறீங்களா, அல்லது அவர்களுடைய சரித்திரத்தை முடித்து விடும் நினைக்கிறீங்களா? காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். எந்த மக்களும் நம்பி நாம எதையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாருமே மக்கள் எல்லாமே ஓட்டுக்கு விற்பனை ஆகிவிட்டார்கள். எல்லாம் ஏஜென்சி தான். மக்களுக்காக போராட இப்ப கேட்டீங்க இல்லையா, ஏன் மக்களுக்காக போராடவில்லை என்றால் மக்கள் காசு வாங்கிட்டு தான் கூட்டத்துக்கே வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க பொதுநலத்துக்காக ஒரு கூட்டம் கூட்டினாலும் அவர்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாதான் வருகிறார்கள். ஆனா எதற்காக? கள்ளக்குறிச்சியில 100 ரூபாய் கம்மியா தான் இருக்கு போல இருக்கு. மற்ற இடங்கள்ல 500 ரூபாய் கொடுக்கணும். அது அரசியல் கட்சிக்கு 500 ரூபாய். நம்ம சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுவுல பண்ணோம்னா அவங்களுக்கு காசு கொடுத்தாதான் வராங்க. இந்த உடனிருப்பவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சொல்வீர்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள்? 2 பேருமே அவங்களுக்கு எல்லாம் சுயநினைவு இருக்கிறது. அறியா பிள்ளை இல்லை அவங்க எல்லாம் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இது மக்கள் முட்டாள்தனமா பேசுகிறது. அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். அங்க இருக்கிறது என்னன்னு கேட்டாக்கா, இவர் கூடயே அந்த நிலையில் இருந்தோம், இன்றைக்கு வெளியே சென்று விட்டால் நம்மளை தப்பா பேசுவார் என்று கூடயே இருக்கிறார். ஐயா கூட இருக்க சொல்றீங்களா? டாக்டர் ஐயா கூட. நானே ஒருத்தர் கூட இருக்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணீங்க? நேரம் வந்து கழித்து விட்டு போறாருமா. சரி, இவரால் நம்ம பதவி அனுபவித்தோம், அதனால நன்றி மறக்காமல் அங்க இருக்கிறார்கள். அதையே நம்ம இப்படி பேசக்கூடாது. நன்றிக்காக அங்க இருக்கிறான்னு சொல்லலாம் இல்லையா? அவருக்கு செய்த ஒரு நன்றிக்காக அங்க இருக்கிறார், இவர் செய்த இதுல கட்சி நிர்வாகிகள் கூடிய பெரிய தர்ம சங்கடம் என்னன்னா, 2 பேரையும் எதிர்த்தும் செயல்பட முடியாது, ஆதரித்தும் செயல்பட முடியாது. இதே தனியாக இப்ப தீரன் கட்சி ஆரம்பித்தார், அவரை ஒண்ணு இல்லாம ஆக்கினார் ராமதாஸ். வாழப்படையார் கட்சி ஆரம்பித்தார், வன்னியர் சங்கம் ஆரம்பித்தார், அவரை ஒண்ணு இல்லாம ஆக்கினார். தன் பிள்ளை பாசத்தினால் அவரை ஒன்றும் செய்யாம வைத்திருக்கிறார். இல்லை என்றால் ராமதாஸ் மீங்கி யாரும் இல்லை. ராமதாஸ் பயங்கரமான ஆள். அவருடைய அடக்குமுறை தான் திரு சிஎன்ஆர் அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுன்னு சொல்லலாம். உண்மை. சிஎன்ஆரினுடைய வளர்ச்சியை தடுத்தது ராமதாஸ். இந்த மாதிரி அவர் பிள்ளை என்பதனால்தான் அவர் பாசத்தால் பார்த்து கொண்டு இருக்கிறாரே தவிர அவர் எதுவும் செய்யலை. மிக்க நன்றி சார். பல்வேறு அரசியல் குறித்த ஆழ்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தமிழக சார், நன்றி. ஜெய்ஹிந்த். ஓகே.